உலக திருக்குறள் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் உளங்கனிந்த திருக்குறள் வணக்கம். என்னது, தோற்றவர் வென்றாரா? வியப்பாக இருக்கிறது. உண்மையா? ஆம், உண்மைதான். இதை இனி காண்போம். கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்க வேண்டும், மனைவிக்காக கணவன் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர் விட்டு கொடுப்பதில்லை. இரு வரிகள் இனிய இன்பத்திற்கு உலகத்தார் அனைவருக்கும் இன்றியமையாத இணையற்ற இரு வரிகள். இனிய இல்லறத்திற்கும் இரு வரிகள் இன்றியமையாத முகவரிகள். இல்லறம் என்னும் நல்லற வாழ்க்கையில் துணைவனும் துணைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்தல் வேண்டும். ஒட்டுறவுடன் ஒத்திசைந்து நட்புறவுடன் என்றும் வாழ்தல் வேண்டும். இவ்விரு வரிகள் துணைவனுக்கும் துணைவிக்கும் இடையில் நிகழும் ஊடலுக்கும் மிகவும் இன்றியமையாதன. இருவருக்கும் இடையில் தோன்றும் ஊடலில் துணைவியிடம் துணைவன் விட்டு கொடுத்து தோல்வியை தழுவ வேண்டும். துணைவனிடம் துணைவி விட்டு கொடுத்து தோல்வியை தழுவுதல் வேண்டும். துணைவனுக்கும் துணைவிக்கும் இடையில் நிகழும் ஊடலையும் கூடலையும் கூட மிகவும் தேடலுடன் ஆழமாகவும் மிகவும் நுட்பமாகவும் ஆராய்ந்து திட்பமாக அறிவித்தவர் திருவள்ளுவர். இதனை திருவள்ளுவர் 133வது ஊடல் உவகை என்னும் அதிகாரத்தில் 1297வது குறளாக மதிநுட்பத்துடன் பதிவு செய்துள்ளார். அந்த குறள், ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மன்னும் கூடலில் காணப்படும் என்பதாகும். இந்த குறளின் பொருளுரை: துணைவனுக்கும் துணைவிக்கும் இடையில் தோன்றும் ஊடல் நிகழ்வில் தோற்றவர் வெற்றி பெற்றவராவார். ஊடலில் தாம் தோற்றதால் பெற்ற வெற்றியை ஊடலின் பின்னர் தோன்றும் கூடலில் இன்ப நுகர்ச்சியில் தோற்றவர் பட்டறிந்து உணரப்படும். தோற்றவரால் பட்டறிந்து உணரப்படும். இந்த குறளில் உள்ள மன்னும் என்பது மண் ஆகிய இரு அசைநிலைகளின் கூட்டுச்சொல் என்கிறார் பரிமேலழகர். மன்னும் என்பதை மண் ஆகிய இரண்டு அசைநிலைகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டுச்சொல் என்பதை விட மன்னும் என்பதற்கு நிலை பெறும் என்னும் பொருள் கொண்டு அதை அது என்பதற்கு அடுத்து பெய்து அது மன்னும் என்று ஒரு முற்றுத்தொடராக கொள்ளல் வேண்டும். இந்த முற்றுத்தொடரை குறளின் இறுதியில் அமைத்தால் ஒரு சிறப்பான பொருள் கிடைக்கின்றது. கொண்டுகூட்டு பொருளோ: ஊடலில் தோற்றவர் வென்றார், அது கூடலில் காணப்படும், அது மன்னும் என்று கொண்டு கூட்டினால் என்ன சிறப்பான பொருள் கிடைக்கிறது என்று காண்போம். இதனுடைய பொருள் உரை விரிவாக்கம்: துணைவனுக்கும் துணைவிக்கும் இடையில் தோன்றும் ஊடல் நிகழ்வில் தோற்றவர் வெற்றி பெற்றவராவார்.
ஊடலில் தாம் தோற்றதால் வெற்றி பெற்றமையை ஊடலின் பின்னர் தோன்றும் கூடலில் இன்ப நுகர்ச்சியில் தோற்றவரால் பட்டறிந்து உணரப்படும். அந்த கூடல் இன்ப இனிய இல்லறம் என்றும் நிலை பெறும். இதற்கு தோற்றவர் என்பதற்கு பரிமேலழகர் என்ன சொல்லுகிறார் என்றால், தோற்றவர் என்றால் எதிர்தல் ஆற்றாது சாய்ந்தவர் என்று பொருள் தருகிறார். மிகச் சிறப்பாகவே பொருள் தருகிறார். தோற்றவர் புணர்ச்சிக்கண் பேரின்பம் எய்தலால் வென்றவர் ஆயினார். எப்படி தோற்றவர் வென்றவர் ஆகிறார் என்பதற்கு பரிமேலழகர் ஒரு சிறப்பான விளக்கத்தை தருகிறார். இதற்கு ஒரு புறச்சான்றை காண்போம். சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமான் தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. மாறன் பொறையனார் இயற்றிய இந்த பாடல் 5 50 38வது பாடலாக அமைந்திருக்கிறது. இதன் பொருள் கொஞ்சம் விரிவாக காண்போம். கடும் வறட்சியின் எல்லையை தொட்டு கொண்டிருக்கும் ஒரு கொடிய பாலை நிலம். அங்கு ஓர் ஆண்மானும் ஒரு பெண்மானும் தாங்க முடியாத தண்ணீர் தாகத்தால் தவித்தன. தண்ணீரை தேடி ஏக்கத்தோடும் அதே நேரம் ஊக்கத்தோடும் அலைந்தன. அவை அவ்வாறு தண்ணீருக்காக தவித்து தேடி அலைகின்ற பொழுது ஓரிடத்தில் ஒரு சுனையை நீரூற்றி கண்டன. தண்ணீரை அள்ளி பருகலாம், தாங்க முடியாத தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என தீராத ஆவலோடு அந்த சுனையின் அருகிலே விரைந்து சென்றன. ஆனால் ஐயகோ, அந்த சுனையில் மிகச்சிறிய அளவிலேயே தண்ணீர் கிடந்தது. ஒரு மானினது தாகத்தை கூட அந்த தண்ணீர் தணிக்காது போல தெரிந்தது. அந்த சுனையில் ஆண்மானும் பெண்மானும் வாய்களை வைத்து குடிக்கத் தொடங்கின. கடிய வெயிலின் கொடுமையால் பெண்மான் தண்ணீர் தாகத்தால் பெரிதும் துன்புற்றிருக்கின்றது. களைத்து போய் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறது. எனவே இந்த தண்ணீர் முழுவதையும் அந்த மானே இனிதுர குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ளட்டும் என்று ஆண்மான் சுனை நீரை குடிப்பது போல நடித்து கொண்டிருக்கிறது. அதே போல பெண்மானும் கொடிய வெயிலின் கடுமையால் ஏற்பட்ட தாகத்தை தாங்க முடியாமல் ஆண்மானும் துன்புற்றிருக்கிறது, களைத்து போய் சோர்ந்திருக்கிறது. எனவே ஆண்மானே இதில் கிடக்கும் சிறிய அளவு தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ளட்டும் என்று பெண்மான் சுனை நீரை குடிப்பது போல சீருடன் நடித்து கொண்டிருக்கிறது. பெண்மான் குடிக்கட்டும் என்று ஆண்மான் குடிப்பது போல நடித்து கொண்டிருக்கிறது. ஆண்மான் குடிக்கட்டும் என்று பெண்மான் குடிப்பது போல நடித்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? முன் சொன்ன காட்சியில் வருகிற ஆண்மானையும் பெண்மானையும் போல இல்லற வாழ்க்கையில் துணைவனும் துணைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இல்லற இன்பத்தில்
எல்லையை தொட்டுவிடலாம். இல்லற இன்பத்தின் எல்லையை தொட்டுவிடலாம். இல்லறம் நல்லறமாகும். இல்லறம் வெல்லறமாகும். வெல்லுகின்ற அறமாகும். இந்த புறையனாரை பார்த்தீர்களா? உயர்திணை மாந்தர்களுக்கு அகிரிணை விலங்குகள் விட்டுக் கொடுத்தலின் பெருஞ்சிறப்பை கற்றுக் கொடுக்கின்றன என்று பாடுகிறார். மாந்தர்க்கு விலங்குகள் விட்டுக் கொடுத்தல் என்ற விழுமியத்தை கற்றுக் கொடுக்கின்றன என்று புறையனார் பாடுகிறார். அப்படியே மான்களின் சிறப்பை, விட்டுக் கொடுத்தலின் சிறப்பை நம் மனம் பற்றிக் கொள்கிறது. இன்று என்ன ஒரு சடங்கு. அந்த சடங்கு என்னவென்றால், குடத்தில் போட்ட மோதிரத்தை தேடி எடுக்கும் சடங்கு. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்தல் வேண்டும், ஒருவரிடம் ஒருவர் தோற்க வேண்டும் என்ற உயர்ந்த பண்பாட்டின் விழுமியத்தை கணவனும் மனைவியும் வாழ்க்கையின் இறுதி வரை கடைபிடித்தல் வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில்தான் திருமணத்தின் போது ஒரு சடங்கை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அந்த சடங்காவது இது ஒரு விளையாட்டை போல இருக்கும். இதற்குள் உயரிய பண்பாட்டு விழுமியம் இருக்கின்றது. தண்ணீர் நிறைந்த ஒரு குடத்தில் ஒரு மோதிரத்தை போடுவார்கள். யார் அந்த மோதிரத்தை எடுக்கிறாரோ அவருக்கு அந்த மோதிரம் சொந்தம் என்று மணமகனிடமும் மணமகளிடமும் கூறுவார்கள். மணமகனும் மணமகளும் குடத்திற்குள் தத்தம் கைகளை விடுவார்கள். மணமகன் எடுக்கட்டும் என்று மணமகளும், மணமகள் எடுக்கட்டும் என்று மணமகனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து யாருமே மோதிரத்தை எடுக்க மாட்டார்கள். எடுப்பது போல, மோதிரத்தை தேடுவது போல நடித்துக் கொண்டிருப்பார்கள். திருமண நாளன்றே இல்லறத்திலும் மணமகனும் மணமகளும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் உயரிய பண்பாட்டை தொடங்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகிழ்ச்சியான பண்பாட்டு விளையாட்டு. முன்னோர் சொன்னவை செய்தவை அனைத்தும் உயரிய பண்பாட்டு வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது இதனால் விளங்கும். இன்றைக்கு விட்டுக் கொடுத்தல், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் விட்டுக் கொடுத்தல் என்ற விழுமியம் எப்படி இருக்கிறது? கணவன் விடும் குரட்டை ஒலியானது தனது தூக்கத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்று முறையீட்டோடு மனமுறிவு கேட்டு நீதிமன்றம் செல்லும் மனைவியை மேலை நாடுகளில் காண்கிறோம். இந்த கொடுமையை, விட்டுக் கொடுக்காத இந்த தன்மையை தமிழ் பண்பாட்டோடு ஒப்பிட்டு பாருங்கள். இனிய தமிழ் பண்பாட்டின் உயர்வு புரியும், தெரியும். விட்டுக் கொடுக்காத வாழ்க்கை கெட்டுப்போகும். விட்டுக் கொடுத்து வாழ்வோம். வாழ்க்கை கெட்டு போகாமல் எப்போதும் காப்போம். இதுவரை இந்த காணொலியை கண்டு கேட்டு மகிழ்ந்து உணர்ந்த சுவஞர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்டதோடு விட்டுவிடாமல் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் பகிர்ந்தருளுமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த காணொலியில நீங்கள் உறுப்பினராக, இந்த காணொலிக்காக நீங்கள் உறுப்பினராக, அதாவது சப்ஸ்கிரைபர் ஆக
சேர வேண்டும் என்றும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை இந்த காணொளி கேட்ட உங்கள் அனைவருக்கும் நெஞ்சவார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.